ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினுக்கு வந்து 2 ஷர்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அதனுடைய பார்ட் 1 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் எதுவும் வேண்டாம், ஓகேவா? அண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும்டா. ஏன்டா இங்கே வந்து கொஞ்சம் மூடி கிளைமேட் மாதிரி இருக்குது, காற்று நிறைய வீசிகிட்ருக்கு, ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல், 9 மந்த்து. ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணா கூட. அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்ட் அண்ணி எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் இருந்தாங்க அவங்க அண்ணாவுமே, இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருந்தால் சரி. எப்படி இருக்குது, உடம்புக்கு பரவாயில்லையா? இப்போ 9 மந்த் வேறு ஆகிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி நைட் நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்பவே பத்திரமா இருக்கணும், புரிஞ்சுதா? வீட்டை விட்டு இங்கே வெளியே போகாத, அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அண்டு இந்த பக்கம் அந்த லேடியுமே வந்து ஓகே, நான் ரொம்பவே நல்லா தானே இருக்கேன், நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கேன், காட்ஸ் மைட்ஸ் எல்லாமே இருக்காங்க, அது பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி அவங்க அண்ணாவை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் இருந்து சரிம்மா, எனக்கு 1 டே நைட்டு வீட்டை விட்டு நீ கால் வெளியே வைக்காத, அண்டு பார்க் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் இருந்து அவங்களும் சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரரு அந்த பூஜைக்கு கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க, சரி உங்கள் வீட்டுக்காரர் பூஜையை முடிச்சுட்டு வர்ற வரையும் நீ வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வராதம்மா, அதுதான் உனக்கு சேஃப், அண்டு பத்திரமா பார்த்துக்க குழந்தைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே ஃபோனை வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த பார்க், மிஸ்டர் பார்க், அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா மினி வச்சுக்கலான்டா, மினி, ஓகேவா? மினியுமே வந்து மிஸ்டர் பார்க்குடைய ஒய்ஃப் தான் மினி அண்ட் லைக் ஒட். அண்ட் அவங்களுமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இந்த ஃப்ரிட்ஜிலலாம் அந்த கண்ணாடி டோர் வரும்லடா ஃப்ரிட்ஜில், அதில் பார்க்குறாங்க குழந்த 9 மாத குழந்தை வயிற்றில் அவ்வளோ அழகாக, லைக் அந்த உதைக்கிறதெல்லாம் தெரியும்ல, அப்படியெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் கிச்சனில் தான் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, தாகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு இடத்துல வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது இந்த நடக்கணும் அப்படின்ன மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் சரி அப்படியே ஒரே இடத்துல எதுக்கு இருக்க, நானே வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ஸ்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்களும் இல்லை மேடம், சார் வந்தால் திட்டுவார், நாங்களே எடுத்துகிட்டு வரோன்னு சொல்ல, இல்லை எனக்கு ஒரு இடத்துல இருக்க ஒரு மாதிரி இருக்குது, நானே வந்து தண்ணி எடுத்துக்கிறேன், எனக்கு தேவையானது நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் என்னை பார்த்துக்க இருந்தால் போதும், என்னுடைய ஒர்க்கு நானே பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மினியுமே வந்து கிச்சனுக்கு தான் வந்திருப்பாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. அண்ட் அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கால் வந்து அவங்க காலில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது தண்ணி தானே எடுக்க வந்தாங்க, அவங்களுமே வந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அங்கேயும் கொஞ்சம் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கீழே சிந்தும் இல்லையா, அந்த மாதிரி சிந்திட்டு, ஆனால் அவங்க வந்து அதை கவனிக்காமல் வந்து அந்த தண்ணியிலே காலை வைக்க அந்த டைல்ஸ் வரை கீழே போட்டிருக்கிறது, தண்ணி ஊற்றிருக்கிறது எதுவுமே தெரியல. அதில் கால் வச்சதுமே நல்லா வழுக்கி விட்டதுமே அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க. லைக் அந்த சைடில் விழுவோம் இல்லையா, கை ஊனி அந்த மாதிரி விழுந்ததுமே வயிற்றில் நல்லாவே அடிபட்டதுமே அவங்களுக்கு வலியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டு. 9 மாத குழந்தை வயிற்றில் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு டெலிவரி டேட்டை வந்து 1 வீக் தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி 1 வீக்குக்கு முன்னாடி இந்த மாதிரி அடிப்பட்டால் அந்த மாதிரி பெயின் ரொம்ப அதிகம் உண்டா, கிரிட்டிக்கல் ஆகும். அவங்களுக்கும் அதே மாதிரி தான் கிரிட்டிக்கல் ஆகுது. இன்றைக்கி நைட்டு வந்து அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, பத்திரமா இருமா, அன்னி வீட்டை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி படித்து சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்க. அன்னி உங்களுக்கு இந்த டைமில் அவங்க வீட்டுக்காருக்கும் கால் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வழியில் அவ்வளோ கத்துறாங்க. மெய்ட்ஸ் எல்லாம் ஓடி வர்றாங்க, பார்த்தா அவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க, ப்ளீட் ஆகவும் ஆரம்பிச்சிட்டு. அண்ட் அவங்களுக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்க, இப்போ மிஸ்டர் பார்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வேர்வுல்ஃப் இருப்பாங்களடா, அவங்களுடைய அந்த டீமுடைய தலைவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைவர் தான் அவர். இன்றைக்கி நைட் என்ன அப்படின்னாக்க, லைக் ஒரு ரெட் மூன் டே அந்த மாதிரி சொல்லுவாங்க போல். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அந்த மாதிரி ஒரு டே. இந்த டேயில் வந்து
பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்பவே வந்து ஒரு ஆக்ரோஷமாக, ரொம்ப லைக் ரொம்ப அரகண்ட்டாக, ஒரு க்ரூவலாக, ஒரு மர்சியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப லைக் யாருக்குமே அடங்காமல் அந்த மாதிரி வந்து ஒரு சாபம் வாங்கின மாதிரி ஒரு நைட் இது. அந்த நைட்டில் வந்து எந்த குழந்தையும் பிறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வேண்டிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி அந்த பூஜையும் நடந்துகிட்ருக்கு. என்ன பூஜை அப்படின்னாக்க, லைக் அந்த குழந்தை இப்போ உங்களுக்கு பிறக்க போகுது, சாரி மினிக்கும் அந்த பார்க்குக்கும் பிறக்க போகிற குழந்தைக்காக தான் அந்த பூஜையே. என் குழந்தைக்கு வந்து எந்த ஆபத்தும் இந்த நைட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூஜை நடந்துகிட்ருக்கும் போல். அந்த பூஜையை வந்து லைக் அந்த கிங் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பண்ணணும். அவங்க பார்க்கு தானே கிங்கு, அவர் தான் வந்து அந்த பூஜையவே பண்ணிகிட்ருக்காரு. சொல்லிட்டு தான் போயிருப்பார், பத்திரமா இருமானிட்டு. இப்போ இந்த மாதிரி அடிபட்டு கத்திட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ தான் இதெல்லாம் ஞாபகம் வருது. சொல்லிட்டு போனாரே, நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோ. அவர் சொன்னார் பேச்சை கேட்காம நமக்கு இந்த மாதிரி ஆகிட்டே, நம்ம குழந்தை என்ன ஆகுறது, ஏதாச்சும் ஒன்று ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மினியுமே பயந்துட்டு இருக்காங்க. அண்ட் மெய்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அவங்கள தூக்கிட்டு ஒரு பெட்ரூமில் தான், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமில் தான் போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா பிளட்டெல்லாம் நிற்கவே இல்லை, அது பாட்டுக்கு பிளட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த ஹெட்மைட் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுமே பார்க்குறாங்க. அண்ட் குழந்தை பிறக்க டைம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு இல்லை, என் குழந்தை இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் பிறக்கணும், அப்படி என் குழந்தை பிறக்கணும் அப்படின்னாக்க எனக்கு இன்னைக்கு நைட்டு வேண்டாம், எனக்கு நாளைக்கு காலையிலே பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. லைக் 12 வரைக்கும் தானே இன்னைக்கு உண்டான டே, அண்ட் 12 o'clock மேலே பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் மின்னி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மெய்டுமே சொல்கிறாங்க, இல்லைம்மா டைம் ஆகிட்டு இந்த மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு. அண்ட் இந்த வீட்லேயே வந்து டெலிவரி பார்ப்பாங்களடா இந்த வயசானவங்க, அந்த மருத்துவம் எல்லாம் தெரிஞ்சவங்க போல். அண்ட் அவங்களுமே வந்து, இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம் அப்படின்னாக்க குழந்தை உயிருக்கு தான் ஆபத்து, அதோட உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து பார்க்குக்கு தான் கால் பண்ண சொல்கிறீங்க, மெய்ட்ஸும் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வந்து ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் பூஜையில் இருந்திருப்பார், பூஜையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபோனை வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அவருக்குமே வந்து அந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் அந்த பூஜாரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே சொல்கிறாங்க, இல்லை இந்த பூஜையை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது, பூஜை நடக்கட்டும், என்ன ஆனாலும் சரி, நீங்கள் இந்த லைக் இந்த சர்க்கிளெல்லாம் போடுவாங்களேடா பூஜை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இதுக்குள்ளே இருந்து நீ வெளியவே போகக்கூடாது, அங்கே என்ன நடந்தாலும் சரி நீ இங்கேருந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. அவருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னுட்டே தெரியல. இன்கேஸ் நீ இதிலேருந்து நீ வெளியே போன அப்படின்னா உன்னுடைய ஒய்ஃபுக்கும் சரி உன்னுடைய குழந்தைக்கும் சரி உயிர்க்கே ஆபத்தாக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் பார்க்குமே சரி, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த பூஜையை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிட்டு தான் பூஜையும் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஒய்ஃபுக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி அங்கே பூஜை நடத்திட்டுருக்க இந்த பக்கம் வந்து டெலிவரியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் கிட்டத்தட்ட வந்து டைம் ஆகிட்டு 11:50 ஆகிட்டு, இன்னும் பெயின் வந்து அவங்களுக்கு குறையில, குழந்தையும் இன்னும் பிறக்கல. எங்களுமே மினியுமே யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 10 நிமிஷம் தான், இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதே மாதிரி 9 நிமிஷம் ஆகிட்டு, ஒரு 10 செகண்ட் இருக்குது 12 மணிக்கு போல். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிட்டு அப்படின்னா, குழந்தை பிறந்துட்டு 10 செகண்ட் இருக்கும் பொழுது குழந்தை பிறந்துட்டு அவ்வளோதான். மினிக்கெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. அந்த குழந்தை எப்படி பிறந்ததுமே வந்து மயக்கம் வரும்னு நினைக்கிறேன்டா. அக்காவுக்கெல்லாம் 2 ஆப்ரேஷன் தான், ஆல்ரெடி மயக்கத்தில் தான் இருந்தேன். அண்டு நார்மல் டெலிவரியெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏதோ தெரிஞ்சது அடிச்சு விட்றேன், ஓகேவா. அண்ட் அவங்களுமே வந்து எவ்வளோ நேரம் என்ன டைமுன்னு கேட்குறாங்க. அந்த மெய்ட்ஸுமே சொல்கிறாங்க 12 மணிக்கு இன்னும் 10 செகண்ட் இருக்குது மேடம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், அப்படியே மயங்கிட்டாங்க. பார்த்தா பையன் குழந்தை தான் பிறந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி அவங்களுமே க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் வந்து குழந்தைய வச்சிட்ருக்காங்க. குழந்தையும் வந்து அழுவுது. அண்ட் அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 to 2 ஹவருக்கு அப்புறம் தான் மயக்கம் தெளிஞ்சிருக்கும். அண்ட் எழுந்து பார்க்குறீங்க,
குழந்தையோடைய கண்ணு வந்து அவ்வளோ லைக் ஒரு மாதிரி ரொம்ப பிளாக்காக ரொம்ப டார்க் பிளாக் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நமக்கு பிறந்த குழந்தை நம்ம எவ்வளோ பாசமாக லைக் வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே ஒரு தாய்க்கு எவ்வளோ பாசம் இருக்கும் குழந்தை மேலே. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து குழந்தைக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. பட் இன்னைக்கு நைட்டில் குழந்தை பிறந்துட்டே அப்படின்ட்டு அவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அந்த குழந்தைய முகத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் அப்படியே மறந்து போகுது. அண்ட் ஒரு 2:00 தானே அவங்க கண்ணை முழிச்சிருந்துருப்பாங்க. இப்போ பார்த்தா டைம் வந்து 4:00 ஆகிட்டு. அண்ட் அப்போ தான் வந்து பார்க்குமே உள்ளே வராரு. பார்க்குக்குமே தெரிஞ்சிருக்கும் குழந்த பிறந்துடுச்சு. அதுவும் 12 மணிக்கு 10 செகண்ட் இருக்கும் பொழுது தான் பிறந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அவருக்குமே கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் அந்த பூஜாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, சரி நடந்தது நடந்துருச்சு, பட் இதுக்கப்புறம் உன் குழந்தைக்கு வந்து வரப்போகிற ஆபத்து வேறு யாராலையும் தடுக்க முடியாது. அண்ட் உன் குழந்தைய நீ தான் கண்ணும் கருத்துமாக ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். அவனால் வேறு யாருக்குமே ஆபத்து வந்துடக்கூடாது. உன் குழந்தைக்கு யாராலும் ஆபத்து வராது, பட் உன் குழந்தை தான் அடுத்தவங்களுக்கு ஆபத்தாக போய் நிற்பான். அதனால நீ உன் குழந்தைய ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே வந்து பூஜையெல்லாம் முடித்து அனுப்பியிருப்பாங்க. அண்ட் இவருமே வந்து உள்ளே பார்க்குறாரு. அவருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த நைட்டில் குழந்தை பிறந்துட்டே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் குழந்தை முகத்தை பார்த்ததும் அவருக்குமே வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு. அண்ட் இதே மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்ட்டு அவங்களுடைய அண்ணாக்கும் தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி நைட்டில் தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்களும் வந்து வேறு ஒரு உல்ஃப் அப்படின்னாக்க வேறு பேட்செல்லாம் இருக்கும் இல்லைடா, அந்த மாதிரி இன்னொரு பேட்சுடைய லீடர் தான் மினியோடைய அண்ணா. அண்ட் அவங்களுக்குமே கல்யாணம் ஆகிட்டு. பட் இருந்தும் அவங்களுக்கு வந்து இன்னும் குழந்தை இல்லை. அண்டு அவங்களுமே வந்து சரி ஓகேம்மா, யாராக இருந்தால் என்ன, அவன் என் மருமகன் அப்படி இப்படின்ற மாதிரி லைக் இந்த மாதிரி தாய் மாமா அப்படின்னாக்கா மருமக அப்படின்ற மாதிரி தானே கூப்பிடுவாங்க. அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க, என் மருமகனாச்சே, எந்த நாளில் பிறந்தா என்ன, அவன் 1000 இருந்தாலும் அவன் என்னோடய மருமகன், எப்படி இருக்கான் என் மருமகன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபோனில் வந்து வீடியோக்குள்ளெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நாட்களும் நகர்ந்து போகுதுடா. கிட்டத்தட்ட வந்து அந்த குழந்தையுடைய பேர், குழந்தை பிறந்தது இல்லையா, பேரை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, அக்கா பைத்தியம் மாதிரி. குழந்தையோடைய பேர் தான் நம்ம தலைவரோட பேர், பாருங்க ஜிமின் தான், அது வேறு யாரும் இல்லை. அண்ட் அந்த குழந்தையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 இயர் இருக்கும் பொழுது நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஒரு சில குழந்தைங்கள ததக்கா புதுக்கா நடக்கும், பட் ஒரு சில குழந்தைங்களெல்லாம் வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த 1 வயசுக்கு மேலேயே. நம்ம பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த அளவுக்கு மேடம் வந்து அவ்வளவு சுறுசுறுப்புன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஜிமினுமே வந்து ஒரு 7-8 மாதத்துலேயே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போயோ வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசு பையனுக்கு. அண்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னா கார்டனில் தான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த கார்டனில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது இந்த ரோஸ் எல்லாம் இருக்கும்லடா, அந்த ரோஸ் வந்து ஜிமினுக்கு அந்த பூக்கள்னாவே பிடிக்காது. அலர்ஜியெல்லாம் கிடையாது, பூவை பார்த்தாலே ஆகாது சாமிக்கு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, குழந்தை தானே ஓடி போயிட்டு என்னென்ன பூ இருக்கோ, என்னென்ன கலரில் எத்தனை பூக்கள் இருக்கோ அத்தனை பூக்களும் பறித்து கசக்கி காலில் போட்டு மெரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் வந்து அந்த கார்டனிங்லெல்லாம் மேய்ச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஐயோ குழந்தை இங்கே வந்து பூச்செடிக்கிட்டு விளையாடிட்டுருக்கு, உள்ளுகில் குத்திட்டேன் என்ன பண்ணுறது ரோஸ் செடியில் அப்படின்ற மாதிரி தூக்கியிருப்பாங்க கையில். இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுல செல்ல குட்டி அப்படிங்கிற மாதிரி. அவள் தான் ஜிம்மின்கெல்லாம் செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா ஜிமினுக்கு வந்து யாருமே வந்து பக்கத்தில் சேர்றது சுத்தமாக பிடிக்காது. லைக் இந்த அவங்க அம்மா கிட்டவே வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. லைக் அந்த ஃபீட் பண்ணுறது, ஃபுட்டு கொடுக்குறது, குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அவள் தான் அவங்க அம்மாவுடைய வேலை. மற்றபடியெல்லாம் வந்து ஐயா வந்து சோலோவாக சுற்றுவார். இப்போ கூட சோலோவாக தான் அந்த கார்டனில் விளையாடிட்டு இருந்திருப்பார். 1.5 வயசுலேயே சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் எப்போவும் நம்ம தலைவருது. அண்ட் இந்த மாதிரி இருக்க அந்த மெய்டு தூக்கிட்டாங்க இல்லையா, அவ்வளோதான். ஜிமினுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த மெய்டுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அந்த கழுத்தை நெரிக்க அந்த மெயினால் வந்து சுத்தமாக மூச்சை விட முடியாமல் போயிருந்திருக்கும். அவங்களே ஒரு நிமிஷம் வந்து ஆடி போயிருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தைக்குள்ளே இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தா அப்படின்ற மாதிரி. அண்ட் இதே மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரிப் லூஸ் ஆனதுமே அவங்களுமே வந்து ஒரு ஃபெயிண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க. பட் இருந்தாலும் கையில் குழந்தை இருக்கே, குழந்தை கழுத்தை நெரிக்கிறது அப்படின்னாக்க யாரையுமே நம்ப மாட்டாங்க இல்லையா. அவங்க அப்படியே அந்த ஃபெயிண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாலுமே குழந்தை கீழே போடாமல் அப்படியே வந்து கீழே
உட்காந்து அப்புறம் தான் மயங்கி விழுந்திருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு மெய்டு பார்த்துருப்பாங்க. அவங்களால வந்து கண்ணை நம்பவே முடியல. என்ன குழந்தை கழுத்து நெரிக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஓடி போயிட்டு மினி அந்த பார்க் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே தான் கூட்டிகிட்டு ஓடி வர்றாங்க இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்ட்டு. அண்ட் அவங்களுமே பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு நம்பணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கே நம்ப தோணலை. ஏன்னா குழந்தை எப்படி கழுத்தை நெரிச்சு இவ்வளோ பெரிய லைக் மெய்டு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அவங்களுக்கே வந்து ஒரு 27 28 வயசு இருக்கும்டா. அவ்வளோ பெரிய ஒரு லேடியை எப்படி வந்து சின்ன குழந்தை கழுத்தை நெரிச்சு மயங்குற அளவுக்கு கழுத்தை நெரிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்களுமே வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா கார்டன்ல எல்லாம், லைக் வீட்டை சுற்றி சிசிடிவி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மெய்டு சொன்னது அத்தனையுமே உண்மை. ஜிமின் அந்த ஃபேஸை பார்க்கணுமே, அவ்வளோ கோவம். லைக் இதுவரையும் அந்த ஃபேஸை வந்து யாருமே பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஜிமின் வந்து அவ்வளோ கோவப்பட்டு அந்த குட்டி குழந்தை மூஞ்சிலே வந்து அவ்வளோ கோவம், கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி ஒரு மாதிரி லைக் அந்த குழந்தையோடைய ஆக்டிவிட்டியே இல்லாமல் டோட்டல் ஆப்போசிட். ஒரு பீஸ்ட் வந்து இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்திருக்கும். அவருடைய அப்பா அவ்வளோதான் ஆடி போயிட்டாங்க. மினிக்கு ஜிமினுடைய அம்மாக்கெல்லாம் செம்மையாக வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நம்ம குழந்தையா இது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்களுமே வந்து அடிச்சு பிடிச்சி உடனே அந்த சாமியார் இருந்திருப்பாங்க இல்லையா, பூஜை பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து வீட்டில் இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்ட்டு. அண்ட் அவங்களுமே வந்து வீட்டுக்கு வர்றாங்க. அந்த டைமில் பார்த்து ஜிமின் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுமே வந்து ஜிமினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஜாதகம் எல்லாம் எழுதுவாங்கல்லடா, அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அண்டு கைரேகை வச்சும் ஜாதகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜிமினுடைய கைரேகை எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், உன் பையன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கே வந்து அவன் தான் வந்து அடுத்து ராஜாவாக போகிறான். உன்னுடைய பிளேஸுக்கு, உன்னுடைய இடத்துக்கு உன் பையன்தான் வரப்போகிறான். ஆனால் உன்னை விட 100 மடங்கு பலசாலியாக இருக்கான். உன்னை விட 100 மடங்கு அவன் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருப்பான். அவனை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்ட்டு இந்த உலகத்தில் இன்னும் வேற யாருமே இல்லை. வேறு எந்த ஜீவனுமே இன்னும் பிறக்கலை. அண்ட் அது பிறக்கிற வரையும் உன் பையனை நீ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அவன் கோவப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, இல்லைனா அவனுக்குள்ளார இருக்க அந்த பீஸ்ட் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அண்ட் எத்தனை பேருடைய உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வந்து அவனுடைய விருப்பப்படி தான் இருப்பான். நம்ம இஷ்டப்படி அவன் இருக்க மாட்டான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க. அவனை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க. அவன் இன்றைக்கி என்ன தோணுதோ அவன் அதை மாதிரி செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த கயிறு, இந்த கோவத்தை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் மந்திரிச்சு தாய்த்து இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் கட்டி விட்றாங்க ஜிமின் கையில். அண்ட் அவங்களுமே வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. அண்ட் ஜிமினுமே வந்து எழுந்து பார்க்குறாரு, இது என்ன கயிறு, மானகட்ட கயிறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கயிறு கழட்டி தூக்கி போட்டார். அவள் தான் அந்த கயிறெல்லாம் தூங்கும்போது தான் அது முழிச்சு நிற்கும்போது அவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு அவள் தான் செய்ய மாட்டார் அந்த மாதிரி. அண்ட் இதே மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட நாட்கள் போக 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 ரொம்ப வந்து மாறிட்டார் ஜிமின். லைக் கிட்டத்தட்ட வந்து இப்போது அவருக்கு வந்து 12 வயசு ஆகுதுடா. இந்த 12 வருஷத்தில் அவர் என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கு சுத்தமாக வந்து எண்ணிக்கையே இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை விஷயங்கள் பண்ணியிருப்பார். லைக் அவ்வளோ அழகு. நம்ம ஜிமினி எம்மட்டு அழகுன்னு நம்மளுக்கு தெரியாதா? பார்த்தாவே வந்து அத்தனை பேரும் வந்து பல்ல காட்டிட்டு பின்னாடி வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லைக் அந்த ஃப்ளர்ட் பண்ணுறது, பின்னாடி வர்றது, லெட்டர் கொடுக்குறது, சீக்ரெட்டாக வந்து இந்த சாக்லேட்ஸை, கிஃப்ட்டு, பூக்கள் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. யாராக இருந்தாலுமே என்ன பண்ணாலுமே அவர் வந்து நோ ரெஸ்பான்ஸ், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டார். எல்லாம் மனசுக்குள்ளேயும் நோட் பண்ணி வச்சுக்குவார். மனுஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை காட்ட ஆரம்பிப்பார். அண்ட் பேச்சுவார்த்தை அப்படின்னாக்க டோட்டல் இன்ட்ரோவெண்ட், எக்ஸ்ட்ரோவெண்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது. டோட்டல் இன்ட்ரோவெண்ட். அவருமே யார்கிட்டையும் பேச மாட்டார். மற்றவங்க யாராச்சும் வந்து பேசினாலும் அலோவ் பண்ண லைக் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் ஒரு பையன் லைக் இந்த ஸ்கூலில் வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தால் ஒரு சில பசங்களை அப்படி கெத்தாக சுற்றுங்க இல்லையா அந்த வயசுலேயே, அந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பையன்
அது ஆப்போசிட் டீம்னே வச்சுக்கலாமே. அதில் ஒரு 5-6 பசங்க இருக்குதுங்க. அதுங்க வந்து அதுங்களுடைய ஆள். அந்த பையன் அது 12 வயசுலேயே பாருங்க, அதுக்கு ஒரு ஆள். அந்த ஆள் வந்து ஜிமின் பின்னாடியே சுத்த அந்த பையனுக்கு செம்ம காண்டாக இருக்கும். சொல்லியிருப்பான், நீ அந்த பையன் பின்னாடியே சுத்தாத, நான் தான் இருக்குல்லன்னுட்டு. அந்த பொண்ணுமோ, நீ எங்கே இருக்க, ஜிமின் எங்கே இருக்க, அவன் அழகு என்ன, அவன் அறிவு என்ன, அப்படி இப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அவனை இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்கான். அதெல்லாம் அந்த காண்டெல்லாம் தூக்கின்னு வந்து ஜிமின் மேலே தான் காட்டணும்னு அவனும் பார்க்குறான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஜிமினுமே வந்து அவர் பாட்டுக்கு அவர் கிரவுண்டில் உட்காந்து புக்கு தான் படிச்சுட்ருக்காரு. அந்த டைமில் தான் அந்த பையனும் வர்றான். வந்ததுமே வந்து ஷோல்டரில் கையை வைக்க ஜிமினுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயே வந்து அவர் பக்கத்தில் கூட அந்த ஸ்கின்ஷிப்பெல்லாம் வச்சுக்க மாட்டார். எப்போவுமே டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பார். அந்த மாதிரி அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணதுமே ஜிமினுக்கு வந்து செம்ம காண்டாயிடுச்சு. அந்த கையை பிடிச்சாங்க இல்லையா, அந்த கையை தூக்கி லைக் பின்னாடி தான் வந்து பின்னாடி வந்து தான் வந்து கை வச்சுருப்பாங்க ஷோல்டரில். அப்படியே அந்த கையை பிடிச்சி முன்னாடி தூக்கி போட அவ்வளோதான், அந்த பையனுக்கு கையே ஃப்ராக்சர் ஆகிட்டு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். அவர் அந்த கையை பிடிச்சார் இல்லையா, அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து அந்த கையை பிடிச்சி இழுத்து தூக்கி போட்ட அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து அந்த பையனுக்கு கை ஃப்ராக்சர் ஆகியிருக்கும். அவ்வளோதான். இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்ட அப்படின்னாக்க உனக்கு உயிரே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினுமே வந்து கிளம்பி இருந்திருப்பாரு. அந்த பையனுமே வந்து அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். பட் அந்த கம்ப்ளைண்ட்டை பிரின்சிபல்லே வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுருந்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் உள்ள ஒரு என்ட்ரி யார் அப்படின்னா நம்ம ஜிமின் தான். அவ்வளோதான். ஜிமினை பார்த்ததுமே வந்து பிரின்சிபலே வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டார். ஏன்னா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. அது பார்க்க ஜிமின் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்குது போல். அண்ட் ஜிமினுமே வந்து என்ன சார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு ஒரு மார்க்கமான டோனில். ஜிமின் அது பிரின்சிபல்கெல்லாம் அப்படியே ஒரே ஜர்க்காகுது. அண்ட் ஜர்க்கானாலுமே சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜர்க்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு, ஆமாப்பா ஜிமின் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்னாக்க பேரண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி இருக்கும்ப்பா. ஸ்கூல்லேருந்து வந்து உனக்கு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஜிமினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வந்து பேரண்ட்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்னையே வந்து மிரட்டிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓங்கி ஒரே பஞ்சு தான். பிரின்சிபலே இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்க டேபிளில் அந்த டேபிளில் 4 பக்கம் 4 சதுரி போய் விழுகுது. அண்ட் இதை பார்த்ததுமே அவ்வளோதான், பிரின்சிபலெல்லாம் ஷாக் ஆகிட்டு அவ்வளோதான் கீழே விழுந்துட்டாரு. ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஜிமின் இந்த மாதிரி பண்ணாத, நீ சின்ன பையன், உனக்கு இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணக்கூடாது, உனக்கு அடிபட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அவருமே வந்து பேக்கில் தான் போயிட்டுருக்காரான்னு ஜிமினுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் பிரின்சிபல் சார், இப்போ நடந்ததும் சரி, இதுக்கு முன்னாடி நான் பண்ணதும் சரி, ஏதாச்சும் என் வீட்டில் யாருக்காச்சும் தெரிஞ்சுது அப்படின்னாக்க உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதமே கிடையாது. அந்த பையனுக்காச்சும் நான் கையை தான் உடச்சி விட்டேன், உங்களுக்கு உயிரவே எடுத்துருவேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பங்கமாக மிரட்டி விட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் பிரின்சிபலுக்கு அவள் தான் ஒரு நிமிஷம் உயிரே மேலுக்கு போயிடுச்சு. அண்ட் இப்போ தான் வந்து ரிட்டர்னே வந்து அப்படியே அந்த வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, ஓகே இதை நம்ம வந்து மறைச்சிடலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மறைச்சிருந்துருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 12 வயசு அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்டாக நம்ம படிச்சுட்ருப்போம், கரெக்டாக 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்போம் இல்லையா. அவருமே வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்கூலில் சால்வ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் வர்றாரு. வீட்டுக்கு வந்து தடபுடெல்லாம் ஒரே விருந்து தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஜிமினுமே பார்க்குறாரு. லைக் எப்படி அப்படின்னாக்க ஜிம்மினோட ஹை கான்டாக்ட் யாருமே வச்சுக்க மாட்டாங்கடா. அவங்க வீட்டில் இருக்க மெய்ட்ஸும் சரி காட்ஸும் சரி வேறு யாருமே ஜிம்மினை ஃபேஸை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா மட்டும்தான் பார்ப்பாங்க. அண்டு அவங்க அப்பா அம்மாவே ஒரு நிமிஷத்தில் ஜர்க் ஆகிடுவாங்க ஜிம்மின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அரகண்ட்டாக யார்கிட்டையும் பேசாமல் எப்போவும் சைலண்ட்டாக எப்போவும் வந்து ரூம்லேயே இருட்லேயே உட்காந்துக்கிட்டு அவர் என்ன யோசிப்பார் அப்படின்ட்டு அவருக்கே தெரியாது. பட் பல தாட்ஸ் போகும். ஆனால் அவர் எதுக்காக அதெல்லாம் யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு அப்படின்ட்டு, எதை பற்றி யோசிக்கிறாரு அப்படின்றது கூட தெரியாது. பட் அவர் மனசு மட்டும் ஏதோ ஒன்று அவர்கிட்ட வந்து உனக்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை, உன்கிட்ட வந்து உன்னுடைய சோல் வந்து உன்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவருக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி லைக் இப்போ நம்ம இருக்கோம்,
இப்போ நம்ம ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னாக்க அது நம்மக்கிட்ட வந்து சேர வரையும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, உயிரே இல்லாத மாதிரி. அந்த மாதிரி தான் அவருக்குமே இருக்குது. பட் அந்த ஃபீல் வந்து அவருக்கு எதுக்காக வருது அப்படின்ட்டு அவருக்கே தெரியல. எதுக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்ருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன சோல் என்கிட்ட இல்லை, இல்லை என்கிட்ட வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பார். அவருக்கு வந்து என்ன தான் யோசித்தாலும் அந்த ஏஜுக்கு வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாது அப்படின்னாக்க இன்னும் வந்து அவருக்கு தெரியல அவர் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு அவருமே இன்னும் வந்து கண்டுபிடிக்கல. பட் மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்பவே மெச்சூராக இருக்கார். லைக் இப்போ 12 வயசு அப்படின்னா அந்த 18 வயசுக்கு பையனுக்கு உண்டான நாலேஜ் எவ்வளோ இருக்கும். லைக் ஸ்டடீஸ்லேயும் சரி, கரிக்குலர்லேயும் சரி, லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு வேலை செய்கிறது, எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ டேலண்ட்டாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு 18 வயசு 20 வயசு பையனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குமோ அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். பட் எல்லாமே வந்து லைக் அவருக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு தனியாக அவர் பாட்டுக்கு அவர் பண்ணிகிட்ருப்பார். யார்கிட்டே ஹெல்ப்பு கேட்கவே மாட்டார் மனுஷன். படிப்பில் அவர் தான் ஃபஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸில் அவர் தான் ஃபஸ்ட்டு, ட்ரைனிங்கெல்லாம் போக மாட்டார். இவர் வந்து கிளாஸை கவனிக்கிறாரா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையாது. கிளாஸில் போய் படுத்து தூங்குற மனுஷன் தான் இவர். ஆனால் அவங்க ஸ்டாஃபே வந்து எழுப்ப பயப்படுவாங்க. என்ன மனுஷன் அவ்வளோ டெரரு, அடிச்சு போட்டால் என்ன பண்ணுறதுன்னுட்டு அவ்வளோ பயம் ஸ்டாஃபுங்களுக்கே. அண்ட் ஸ்போர்ட்ஸ்லன்னு பார்த்தா இவர் வந்து ப்ராக்டிஸே போக மாட்டார். பட் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாத்துலேயும் இவர் தான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இருக்க அவருமே வந்து யோசிக்கிறாரு, நமக்கு என்ன மிஸ் ஆகுது, நம்மளுடைய மிஸ்ஸிங் சோல் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து எங்கேயும் தேடி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பார். பட் அவருக்கு வந்து இல்லை, இது நமக்கு கரெக்டான டைம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பார். பட் அவருக்கு அந்த சஃபகேட்டிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை யார்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னே தெரியாது போல். அந்தளவுக்கு மனுஷன் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கார். அண்ட் இப்போ வந்து உள்ளே வர்றாரு இல்லையா வீட்டுக்குள்ளே, ஒரே தடபுடல் விருந்து தான். அவருமே பார்க்குறாரு. அவரை பார்த்ததுமே மெய்ட்ஸு காட்ஸ்லாம் ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஜிமினை பார்த்ததுமே அவள் தான் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் ஆகிட்டு, வீடு கிடையாது மேன்ஷனு, அந்த மேன்ஷனே ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டு. அண்ட் அப்போ தான் வந்து ஜிமினுடைய அம்மாவும் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு ஜிமின் வந்துட்டியாப்பா, வாப்பா வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அண்ட் அவங்களுமே வந்து ஒரு பையன் அப்படின்னா பெற்றது ஒரே பையன், பொண்ணெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்திருக்காது, ஜிமின் மட்டும்தான். ஒரே பையன் அப்படின்னா வீட்டிலேருந்து வந்ததுமே என்ன பண்ணுவாங்க பேரண்ட்டு, போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண போக அவ்வளோதான். ஜிமின் வந்து கையை தட்டி விட்டுட்டாரு, அவங்க அம்மா கையை தட்டி விட்டுட்டாரு. அவங்க அம்மாவுக்கு உடனே ஃபேஸ் டல்லாகுது. பட் இருந்தாலுமே வந்து அது வெளியே காட்டாமல், பாப்பா ஜிமின் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அவங்களுமே வந்து சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வர போகிறாங்கப்பா, நீ எல்லாம் புதுசாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கல்ல. ஆமாம், வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வர போகிறாங்க, உன்னுடைய அங்கிள் தான் வர போகிறாங்க, அங்கிள் ஆண்டி தான் வர போகிறாங்க. ஆக்சுவலி ஆண்டி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கப்பா. இப்போ வந்து அவங்களுக்கு 5 மந்த் ஆகுது. அதனால தான் அங்கே ஆண்டியை பார்த்துக்க யாரும் இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுமே வந்து அதெல்லாம் காதலே போட்டுக்கல. என்ன அவருக்கு டவுட் வந்திருக்கும் அப்படின்னா, வீடே ஃபுல்லாக வந்து எல்லாமே மாற்றிருப்பாங்க. இந்த விண்டோரில் இந்த ஸ்க்ரீனெல்லாம் போடுவாங்க இல்லையா, அது, இந்த சோஃபா கவரு, ஈச் அண்ட் எவ்ரி திங், இந்த ஃப்ளார்ஸு எல்லாமே வந்து வீடே வந்து தலைகீழ மாறி இருக்கும். அதுதான் வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஜிமின் வந்து அப்போ தான் வந்து அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. தெரியுதுப்பா நீ எதுக்காக பார்க்குற அப்படின்ட்டு, உன்னுடைய ரூமில் எந்த மாற்றமே நாங்கள் பண்ணல, எல்லா மேன்ஷனுமே நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பட் உன்னுடைய ரூமை தவிர அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அப்போ தான் வந்து ஜிமினுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. அண்ட் சொல்கிறாங்க, இப்போ தப்பா அங்கிள் ஆண்டி வெளிநாட்டிலேருந்து வர போகிறாங்க, அண்ட் ப்ளீஸ் அவங்களுக்கு கொஞ்சமாச்சு அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுப்பா அப்படின்றாங்க. அண்ட் ஜிமின் காதலே போட்டுக்கல. சரி, அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டால் ஒரு 2 வார்த்தையாவது பேசிடேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல ஜிமினிக்கு இன்னும் காண்டாகுது. அண்ட் ஆன்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கப்பா, ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல, அண்ட் ஜிமின் வந்து அதில் காதலே போட்டுக்கல. அவள் தான் பேகை தூக்கி நான் ஒரு ரூம் கிளம்பிட்டாரு. அண்ட் ஜிமினுடைய அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்ம பெற்றது ஒரே பையன் ஆனாலும் நம்ம பேச்சை கேட்குறதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி இருக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்து ஜிமின் வந்து அவங்களுடைய ரூமில் இருந்திருப்பாங்க ஒரு 5 o'clock அந்த மாதிரி. அண்ட் அப்போ தான் வந்து
அவங்களுடைய அங்கிள் ஆன்ட்டி, அதாவது ஜிமின் அம்மா இருக்காங்க இல்லையா, மினியுடைய அண்ணாவும் அண்ணியும். அண்ணி வந்து யார் அப்படின்னாக்க அவங்க அண்ணா வந்து மிஸ்டர் கிம்னு வச்சுக்கலாம், கிம். அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து சோயா. அண்ட் இவங்க 2 பேரும் தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஏர்போர்ட்லேருந்து. அப்போ தான் ரொம்பவே டயர்டில் வந்திருப்பாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ட்ராவல் டைம் ஒத்துக்கல போல், ரொம்பவே டயர்டாக இருக்குது அவங்களுக்கு. அண்ட் வந்ததுமே வந்து மெதுவாக சோஃபாவில் உட்காடுறாங்க. அண்ட் கேட்குறாங்க எங்கே ஜிமின் எங்கே அப்படின்னு கேட்க, ஜிமினுமே வந்து ரூமில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அண்ட் கூப்பிடுங்க. இதுவரையும் நான் ஜிமினை பார்த்ததே இல்லாமல் பிறந்ததுலேருந்து வெளிநாட்டுக்கு போனோம், பிஸ்னஸ் அது இதுன்னுட்டு அங்கேயே வேலை அது இதுன்னுட்டு என்னால் இத்தனை வருஷம் நம்ம ஊருக்கே வர முடியல. அண்ட் இப்போ தான் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் இல்லையா, அதுக்காக தான் எனக்கு இங்கே இந்த நம்ம ஊரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதுக்காக தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அண்டு ஜிமினுடைய அம்மாவுமே கூப்பிடுறாங்க, ஜிமின் பாப்பா அங்கிள் ஆண்டி வந்துட்டாங்க அப்படின்னு. அவள் தான் ஜிம்மிக்கு காண்டாகுது ரூமில் உட்காந்துக்கிட்டு, எதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்களோ, எனக்கு தான் யாரோ வர்றது பிடிக்காதுன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து மெதுவாக அப்போ தான் வந்து கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வரும்பொழுது அவர் ரூமில் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரும்பொழுது அவருக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் இந்த மிஸ்ஸிங் சோல் வந்து அவருக்கு ஏதோ கிடைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப்பில் இறங்கி வர்றாரு. வரும்பொழுதே வந்து பார்ப்போம் இல்லையா கீழே யார் இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் எடுத்து கீழே வச்சு வர லைக் அவங்க அங்கிள் ஆன்ட்டிக்கிட்ட வர அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. லைக் ஹார்ட்டெல்லாம் வந்து படப்படங்குது. இதுவரையும் அந்த மாதிரி அவருக்கு நடந்தே இருக்காது. ப்ரீத்திங்கெல்லாம் அப்நார்மல் ஆகும் இல்லடா, அந்த மாதிரி ஆகுது. கைகளெல்லாம் ஷிவர் ஆகுது. அவருக்கு வந்து என்னுடைய சோல் என்கிட்ட கிடச்சிட்டு அதுதான் உன்னுடைய சோல் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரோ காதலெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. நீ வந்து கண்டுபிடிச்சிட்டு உன்னுடைய சோலை அப்படின்ற மாதிரி யாரோ காதில் சொல்கிறாங்க போல். அண்ட் அவர் வந்து அவ்வளோ நேரம் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தவர் அவ்வளோதான் வேகமாக ஓடி வர்றாரு படியில் இறங்கி. அண்டு அவங்க அம்மாவுமே பார்க்குறாங்க, எதுக்காக ஜிமின் இப்படி ஓடி வரான், இதுவரையும் இந்த மாதிரி அவன் பண்ணது இல்லையே அப்படின்ட்டு. என்னாச்சுப்பா அப்படின்ட்டு கேட்கவே இல்லை. அவ்வளோதான் ஜிமின் வந்து ஓடி வந்தார் இல்லையா, ஓடி வந்து அப்படியே நீல் டவுன் போட்ட மாதிரி அவங்க ஆன்ட்டி முன்னாடி நீல் டவுன் போட்ட மாதிரி அவங்க வயிற்றோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் பார்த்ததுமே ஜிம்மினுடைய அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு. ஏன் அப்படின்னாக்க ஜிம்மினுக்கு தான் இந்த மாதிரி யாரும் தொடுறது, பக்கத்தில் இந்த ஸ்கின்ஷிப்பு இந்த மாதிரிலாம் சுத்தமாக பிடிக்காது இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜிம்மினாக போயிட்டு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஹக் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் கேட்குறாங்க என்னாச்சு ஜிம்மின் அப்படின்ட்டு. அண்ட் அவருமே வந்து அது எதுக்குமே வந்து பதிலே சொல்லலை. லைக் மெஸ்மரைஸ் ஆன மாதிரி அந்த பேபி பம்ப் இருக்கும் இல்லையா, வயிற்றுக்குள்ளே குழந்தை தானே இருக்குது, 5 மாதம் குழந்தை, அந்த வயிற்றை தான் வந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த வயிற்றுக்கு தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் பார்த்ததுமே சோயாக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சோயாவுக்கு ஜிம்மனுடைய ரியல் கேரக்டர் தெரியும். பட் இருந்தாலுமே அவன் நம்மளை பார்த்ததும் மாறிட்டான் போல் தம்பி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜிம்மினுடைய தலையுமே தடவி கொடுக்குறாங்க. ஜிம்மினுக்கு வந்து அது எதுவுமே வந்து லைக் தெரியல அப்படின்னா அவர் எதையுமே அவரை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. அவருடைய கண்ணு மொத்தமே வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குழந்தை மேலே தான் இருக்குது. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பேபி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாரு. அண்ட் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீ எப்போ என்கிட்ட வருவே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்டயே பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அவ்வளோதான் ஒரு வார்த்தை பேசுகிறாரு, கிஸ் பண்ணுறாரு, ஒரு வார்த்தை பேசுகிறாரு, மறுபடியும் அந்த வயிற்றுக்கு கிஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி இருக்க சோயாவுமே சொல்கிறாங்க, ஜிமின் உனக்கு இந்த குழந்தை ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இது என்னோட பேபி, இது நான் இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவங்களுமே சிரிக்கிறாங்க, சரிப்பா இது உன்னோட பேபி தான், நான் இது பிறந்ததுமே உன் கையில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் நீங்கள் பிறந்ததும் பேபி என்னோட பேபி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இந்த பேபியை உங்ககிட்ட கூட கொடுக்க மாட்டேன், இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, சின்ன பையன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து அந்த விஷயங்கள் எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்கல. அண்ட் ப்ராமிஸ் பண்ணுங்கள், பேபி பிறந்ததுமே என் கையில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க, அண்ட் பேபி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னுட்டு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாரு. அண்டு சோயாவுமே வந்து சரிப்பா கண்டிப்பாக ப்ராமிஸாக பேபி பிறந்ததுமே நான் வந்து உன் கையில் தான் கொடுப்பேன் போதுமா
அண்ட் பேபி உனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவருமே வந்து எனக்கு இதுவே போதும், என் பேபி எனக்கு கிடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த நீல் டவுன் பண்ணிக்கிட்டே தான் எத்தனை பேச்சுவார்த்தையும் மறுபடியும் வந்து அந்த வயிற்றுக்கே வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வயிற்று மேலேயே தலையை சாய்ச்சி வச்சுக்கிட்டு லைக் அந்த குழந்தை ஏதோ அவர்கிட்டயே பேசுகிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் ஜிமினுடைய அம்மாக்கெல்லாம் இது பார்க்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கானே. பட் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவன் இவ்வளோ சிரித்து நான் பார்க்குறேன், இவ்வளோ பேசி நான் பார்க்குறேன், அவனுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாக்கெல்லாம் கண்ணிலேருந்து தண்ணியே வருது. அண்ட் இதே மாதிரி இருக்க அண்ட் அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க, ஜிமின் ஆன்ட்டி வந்து ட்ராவல் பண்ணி வந்ததில் அவங்க ரொம்பவே டயர்டாக இருக்காங்கப்பா, அதனால கொஞ்சம் அவங்கள விட அவங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும், ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க அப்புறமா கீழே வருவாங்க அப்படின்னு. அவள் தான் ஜிமினுக்கு செம்ம காண்டாவது. இல்லை, என் பேபியை விட்டு நான் பக்கத்துல எல்லாம் நவரவே மாட்டேன், என் பேபி கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சொன்னதுமே அவங்க அம்மாக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜிமின் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுப்பா, ஆன்ட்டி இப்போ ரொம்பவே டயர்டாக இருக்காங்க, ஆன்ட்டி டயர்டாக இருந்தால் குழந்தைக்குமே வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். அண்ட் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும், வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிட்டெல்லாம் போட்டு சமாளிக்க. அண்ட் ஜிமின்க்கு அவள் தான் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது அந்த வயசுலேயே. என்னது, என் பேபிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமா, ஐயோ ஆன்ட்டி நீங்கள் ஏன் இன்னும் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, வாங்க 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் தான் கையை பிடிச்சி தர இழுத்துன்னு போகிறாங்க. ஜிமினுடைய அம்மாவுமே இங்கே பார்ப்போம் ஜிமினி, இந்த மாதிரியெல்லாம் வேகமாக இழுத்துட்டு போகக்கூடாதுப்பா, ஆன்ட்டிக்கு தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா பேபிக்கு தான் அடிப்படும், ஐயோ பேபிக்கு அடிப்பட்டா அவ்வளோதான், பேபிக்கு என்ன ஆகும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு ஜிமினுக்கு வந்து அந்த பேபியை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு. அதனாலவே வந்து பேபியை வச்சே இவனுக்கு எப்படியா வச்சு நம்ம வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளானே போட்டாங்க. ஒரு 1/2 நிமிஷத்தில் பிளான் போட்டு நிற்பாங்க. அண்ட் ஜிமினுமே வந்து என்னது வேகமாக ஓடினா பிள்ளைக்கு அடிப்படுமா அப்படின்ட்டு, ஐயோயோ என் பிள்ளைக்கு நான் அடிப்பட விட மாட்டேன் அப்படின்னாலும் மனசில் நினச்சிக்கின்னு, ஆண்டி பொறுமையாக நடுங்க இல்லைன்னா வாங்க நான் உங்களை ஷோல்டரில் தூக்கிக்கிறேன் உப்பு முட்டை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல. அண்டு அவங்களுமே சொல்கிறாங்க, இல்லைப்பா ஜிமின் நான் வந்து மெதுவாகவே நடந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி வாங்க, நான் உங்களை கைத்தாங்களே கூட்டின்னு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு ரூமில் விடுறேன், அதுக்கு முன்னாடி ரூம் எப்படி இருக்குன்னுட்டு நான் போயிட்டு ஒரு செக்கிங்கை போட்டு வரேன், நீங்கள் உட்காந்துட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் தான் மின்னல் வேகத்தில் படின்னு பார்க்கல படிக்கட்டுன்னு பார்க்கல, ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு எங்கேயும் நிற்கல. படியிலன்னா கூட நம்ம 4 படி ஏறினாக்க ஒரு 4 மணி நேரம் ஒரு 4 நிமிஷமாவது மூச்சு வாங்கிறதுக்கு நிற்போம், அவரெல்லாம் மனசு எங்கேயுமே நிற்கல. ஓடி போயிட்டு ரூமெல்லாம் பார்க்குறாரு, பர்ஃப்யூமெல்லாம் லைக் ரூம் ஸ்ப்ரே எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறாரு. ரூம் ஸ்ப்ரே கரெக்டாக இருக்குது, பாத்ரூமில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, டவல் இருக்கா, சோப்பு இருக்கா, சீப்பு இருக்கா, ஷாம்பு இருக்கா எல்லாம் பார்க்குறாரு. அண்டு அந்த கம்ஃபர்டர் லைக் ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த ரூம் ஸ்ப்ரேலாம் வைப்பாங்களாடா அது, அப்புறம் இந்த ஸ்க்ரீனெல்லாம் மாற்றிருக்காங்களா, பெட்ஷீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, போத்திக்கிறதுக்கு நல்லா இருக்குதா, குழந்தைக்கு சளி கிள்ளி பிடிச்சிக்குமோ வயிற்றுக்குள்ளே குழந்தைக்கு, ஐயோ என் பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயமே செக் பண்ணுறாரு. அண்டு வீட்டுக்குள்ளார வந்து ஆமாம் வீட்டுக்குள்ளார அவங்க இனிமேல் ஸ்லிப்பர் போட்டு தான் நடக்கணும் ஆன்ட்டி, இல்லைன்னா குழந்தைக்கு அவங்களுக்கு சளி பிடிச்சிட்டு அப்படின்னாக்கா குழந்தைக்கு சளி பிடிச்சிடுமே அப்படின்ட்டு அவங்க ரூமில் இருக்க ஸ்லிப்பர் அவள் தான் கையோடவே தூக்கின்னு ஓடி வர்றாரு மறுபடியும் கீழே. ஆன்ட்டி நான் ரூமை பார்த்துட்டேன், தரவாக வந்து ஒன்று விடாமல் செக் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஃப்ளார் வைஸில் ஃப்ளார் இருக்குது, புது பெட்ஷீட் மாற்றியாச்சு, ரூம் ஃப்ரெஷ்னர் மாட்டியாச்சு, அண்டு பாத்ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு, உங்களுக்கு உண்டான டவல் ரெடி பண்ணியாச்சு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு, எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஒன்று தான் பாக்கி, இந்தாங்க நீங்கள் செருப்பு போடுங்க. நீங்கள் செருப்பு போடாமல் இந்த டைல்ஸ் போட்ட தரையில் காவிரும் காலில் நடந்தாக்க உங்களுக்கு கோல்ட் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா என்னுடைய பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கிறியா, என்னுடைய பேபிக்கு கோல்ட் ஆகிடும், இந்தாங்க என் பேபி வந்து ரொம்பவே சேஃபாக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும், உங்களுக்கு கோல்டு பிடிச்சாக்கா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் பிள்ளைக்கு என் பேபிக்கு கோல்டு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வாலண்டியராக வந்து உட்காந்துக்கிறவங்களுக்கு காலை பிடிச்சி செருப்பு வந்து காலில் போட்டு விட்றாரு. அண்ட் அவங்களுமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜிமினுடைய மாமா தானே அங்கிள், அவருக்கு வந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் ஜிமின், நான் கேள்விப்பட்ட வரையும் அவனுக்கு யாரையுமே தொடுறது பிடிக்காதே, பட் இருந்தாலும்
நம்ம சோயா கிட்ட மட்டும் ஏன் அவன் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கிறாரு. அவருக்கு எதுவுமே சரிப்பட்டு வரும்னு தோணல. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓகே ஜிமின் மாறிட்டானோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. அண்ட் இதே மாதிரி இருக்க அண்ட் மெதுவாக ஜிமினே அவங்க ஆண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அவங்க ஆண்டியுமே பிறந்ததுலேருந்து ஜிமினே பார்த்தே இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு டவல் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஜிமின், நீ போயிட்டு உன்னுடைய ரூமில் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுமே சொல்கிறாங்க. ஆன்ட்டி அண்ணன் ஜிமின்னு ஒத்துக்கவே இல்லையே. இல்லை நான் என்னுடைய பேபியை நான் தான் சேஃபாக பார்த்துக்கணும், நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, நான் என்னுடைய பேபியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நவர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. அண்டு அவங்களுக்கு என்ன சரிப்பா உனக்கு பேபி தானே பிடிச்சிருக்கு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாங்க. அண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தா அண்ட் பாத்ரூம் கதவு திறந்து வெளியே வரும்பொழுதே வாஸ்பிள்லே நின்றுக்கிறாங்க ஜிமின்னு. ஆண்டி வாங்க 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 குளிச்சிட்டிங்களா வாங்க அப்படிங்கிற மாதிரி மெதுவாக வாங்க, கீழே எல்லாம் ஈரம் பட போகுது அப்படின்ட்டு மெதுவாக கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டு, ஆண்டி நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா இப்போ தான் ஃப்ரெஷ் ஆனேன், இப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. எப்படி மாதிரி இருக்கா ஆண்டி, ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கா இல்லை உங்களுக்கு சஃபகேட்டிங்காக இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, வயிற்றுக்குள்ளே பேபிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன் இல்லையா, பேபிக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போல், அண்ட் கொஞ்சம் நேரம் பேபி ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்காக தான் நான் இப்போ தூங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னேன். அப்படியா சரி சரி தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அண்ட் படுங்க ஆண்டி நான் உங்களுக்கு போற்றி விட்றேன் அப்படின்ட்டு மெதுவாக அந்த ஆண்டியுமே படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு, நீங்கள் தூங்குங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தலையை தான் தடவி கொடுப்பாங்க, தலையெல்லாம் தடவி கொடுக்கல நம்ம தலைவர். மெதுவாக அவர் கையை தூக்கி அந்த பேபி வயிற்று மேலே தான் கையை வச்சு, தூங்கு பேபி நான் இங்கே தான் இருக்கேன் நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேபி கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அவங்களுமே பார்க்குறாங்க, சோயா தானே அவங்க, சோயா பார்த்துட்டு ஜிமின் நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்பா, இதுக்காக நீங்கள் உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல, இல்லை ஆண்டி நான் என்னுடைய பேபியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நவர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபியை தான் தடவி தடவி கொடுத்துட்டு, நீ தூங்கு பேபி அப்படின்ட்டு தாளாட்டெல்லாம் பாடிட்டுருக்காரு. அண்ட் அவங்களையுமே பார்த்துட்டு சிரிப்பாக வருது ஜிமின் பண்ணுறது இப்போல்லாம். இருந்தாலுமே அவங்க எதுவும் கண்டுக்கல, அவங்களுக்கு டயர்டில் நல்லா தூங்கிட்டாங்க. அண்ட் கீழே ஜிம்னுடைய அம்மாவும் அவங்களுடைய அண்ணாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா என்னண்ணா ஜிமின் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், இதுவரையும் இந்த மாதிரி இவ்வளோ பேசி நான் பார்த்ததே இல்லை, அவன் இவ்வளோ சிரிச்சியும் நான் பார்த்ததே இல்லை, எனக்கு எல்லாமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க அண்ணாவுமே சரிம்மா பரவாயில்லம்மா, ஜிமினுக்கு அந்த குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நீங்களே இன்னொரு குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னா, நீங்கள் தான் இல்லை எனக்கு ஜிமினே போதுன்ற மாதிரி சொல்லிட்டீங்க, இன்னொரு குழந்தை பிறந்திருந்தாக்க அவன் ரொம்பவே மாறியிருப்பான் போல், பார்த்தியா இப்போ வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வருது அப்படின்றதுமே ஆளே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே மேலே ரூமுக்கு போகலை, எனக்கு வேலை இருக்குமா, அங்கேருந்து நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன் இல்லையா, பிஸ்னஸ் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஆஃபீஸ் கிளம்பி இருந்திருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி டைம் பார்த்தா கிட்டத்தட்ட டைம் இப்போது 8 மணி. ஜிமின்னுடைய ஆண்டி தூங்குனதோ கிட்டத்தட்ட 6 மணி. 6 மணிக்கு தூங்கினவங்க 8 மணி தான் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா இன்னமும் ஜிமின் அந்த வயிற்று தடவிக்கிட்டே பேபி கூடயே பேசிக்கிட்டு தாளாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டிக்கே என்ன ஜிமின் நீ இங்கே இருக்க, நீ இன்னும் ரூமுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, நான் தான் ஆல்ரெடி சொன்னல ஆண்டி, நான் என்னுடைய பேபியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் நவரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் அவங்களுமே சரிப்பா நீ இங்கே இரு, நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றேன், அப்புறமா போயிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாண்டி நீங்கள் சாப்பிடவே இல்லை வந்ததுலேருந்து, உங்களுக்கு ஜூஸ் கூட நான் எடுத்துகிட்டு வரலன்னு பார்த்துக்கோங்க, என்னுடைய பேபி ரொம்பவே பசியாக இருக்கும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டா நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. அண்ட் அவங்களுமே போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. வந்ததுமே அதே மாதிரி தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு மெதுவாக நடத்து வர்றாரு. அண்ட் மெதுவாக வாங்க ஆண்டி, கீழே விழுந்து பேபிக்கு அடிபட்டுரும், மெதுவாக வாங்கன்ட்டு மெதுவாக கூட்டிகிட்டு வர்றாரு. அண்ட் இதே மாதிரி டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு அண்ட் தட்டெல்லாம் எடுத்து வச்சு நிறைய வெஜிடபிள்ஸு, நிறைய
லைக் எல்லா காய்கறி இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, சாதம் சப்பாத்தி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆண்டி இந்தாங்க இது எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்க, பேபிக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு எப்படி தெரிஞ்சு மீன் பேபிக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, அதுவா நான் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன், இது 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 சாப்பிட்டா குழந்தைக்கு ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தான் நானே மேட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான மீல் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். அண்ட் இப்போ தான் வந்து மேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா மினிக்குமே வந்து ஜிம்மினுடைய அம்மாக்கே வந்து தெரிஞ்சிருக்காது. அண்ட் இப்போது இதெல்லாம் கேட்க அவங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஓஹோ, நம்ம பையன் வந்து ஒரு குழந்தை வருதுன்னு தெரிஞ்சதுமே ஆளே மாறிட்டான் போலியே, அட 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 இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முன்னையே ஒரு குழந்தை பெற்றுனுக்கலாமே அட்டு அப்படி அவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி இவருமே வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, சாப்பாடெல்லாம் தட்டில் போட்டு வச்சுட்டு அவங்க ஆண்டிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டாரு. அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க, ஜிம்மி நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிடுப்பா அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுங்க, என் பேபி எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து என் பேபி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன், சாரி நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் அவருமே வந்து அப்படியே பக்கத்துலேயே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அவங்க ஆண்டி சாப்பிட்றதையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஜிமின் ஏன் இந்த மாதிரி பார்த்துட்ருக்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஆண்டி நீங்கள் சாப்பிடுங்க, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் காய்கறிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் எடுத்து வைக்க, அண்ட் அவங்க ஆண்டியுமே வந்து சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி அவங்க சாப்பிட்டு முடிச்சதுமே அவர் என்ன பண்ணிட்டார், கடன்னு ஓடி போயிட்டு ரூமில் அவங்களுக்கு டேப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அண்ட் அப்போவே வந்து சாப்பிட வச்சு, எந்திரிங்க ஆண்டி நீங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் சோஃபாவில் உட்காருங்க அப்படின்ட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, இந்த கொஞ்ச நேரம் வந்து குழந்தைங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டால் நல்லது இல்லையா, அதனால் டிவி ஆன் பண்ணி சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் போயிட்டு வயிற்று ரொப்பணும் இல்லை, கடன்னு ஓடி போய் மனசு என்ன பண்ணிட்டாரு, 4 வாயில் வயிற்று ரொப்பிக்கின்னு ஓடி வந்து ஏன்னா ஓடி வந்து மறுபடியும் அதே மாதிரி பக்கத்துலேயே முட்டியை போட்டுக்கின்னு அப்படியே மறுபடியும் அந்த தலையை அந்த காதை எடுத்து அந்த பேபி வயிற்று மேலே வச்சுக்கிட்டு, பேபி நீ என்ன ரொம்பவே மிஸ் பண்ணியா சொல்லுடா செல்லம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த வயிற்றுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அவங்களுமே பார்க்குறாங்க, என்ன ஜிமின் பேசிகிட்டு இருக்க, நான் இங்கே தானே இருக்கேன், நீயும் வந்து இங்கே தானே இருக்க, அது எப்படி பேபி ஒன்று மிஸ் பண்ணோம் அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க ஆண்டி, நான் கிட்டத்தட்ட வந்து இப்போது நீங்கள் ஹாலில் இருந்தீங்க, நான் வந்து டைனிங் ஹாலில் இருந்தேன், இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட வந்து 10-15 அடி டிஸ்டன்ஸில் இருந்திருக்கோம் நானும் என்னுடைய பேபியும், எப்படி வந்து என் பேபி என்னை மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கோம், நான் வந்து என்னுடைய பேபியை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோதான் மறுபடியும் வந்து அந்த வயிற்று மேலேயே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. லைக் அவங்களுக்கு வந்து அது வந்து சின்ன பையன் இது பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் நினச்சின்னுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருமே வந்து ஆண்டி டைம் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 9 ஆகிட்டு, அங்கிள் வர மாதிரி தெரியல, வாங்க நீங்கள் நேரத்தோடு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அவருமே ஓடுறாரு கிச்சனுக்கு, ஒரே நிமிஷம் இருங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு ஓடி போயிட்டு, இன்னுமா நீங்கள் பால் ரெடி பண்ணாமல் இருக்கீங்க, நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு அவள் தான் இவ்வளோ நேரம் வந்து சிரித்து பேசியிருந்திருப்பாரு அது பேபி கிட்ட. இங்கே வந்து பார்த்தா அப்படி கத்துறாரு. அவள் தான் அவங்களாம் பயந்துட்டாங்க. பாஸ் இல்லை பாஸ், நீங்கள் அது நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இங்கே பார்த்தீங்களா நான் வந்து பாலெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு சர்க்கரை போட்டு ஆறவே வச்சுட்டேன், உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் தான் அந்த பாலை எடுத்துக்கின்னு திருப்பி மின்னல் வேகத்தில் ஓடி வந்து அவங்க ஆண்டிக்கிட்ட தான், ஆண்டி இந்தாங்க பால் குடிங்க, பேபிக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு பாலெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுமே வந்து சரி ஓகேப்பா தேங்க்யூ ஜிவின் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவங்களுமே அந்த பாலெல்லாம் குடிக்க டம்ளரை திருப்பி நான் இங்கே வச்சுட்டு, வாங்க நம்ம போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிப்பா அப்படின்னு அதே மாதிரி மறுபடியும் கையை பிடிச்சி மெதுவாக கூப்பிட்டு போயிட்டு, படிங்க ஆண்டி நான் உங்களை தூங்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் போற்றி விட்டு அவள் தான் அவங்க ஆண்டியெல்லாம் தூங்க வைக்கல, மறுபடியும் பேபி வயிற்றுக்கு மேலே கையை வச்சு, தூங்கடா செல்லும் தூங்கு செல்லும், நான் இங்கே தான் இருக்கேன் மாமா, நான் இங்கே தான் இருக்கேன், நீ தூங்கு அப்படின்ட்டு தாலாட்டெல்லாம் பாடிக்கின்னு அவர் வந்து நைட்டு ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி கீழேயே உட்காந்துக்கிட்டு அந்த வயிற்றில் வந்து கையை வச்சு தடவி கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பார், தூங்கியே இருந்திருக்க மாட்டார். அண்ட் விடிய காலம் ஆகுதுடா,
கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி ஆகுது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வரல. ஏன்னா ஆஃபீஸில் ரொம்பவே வேலை அதிகமாக இருந்திருக்கு. இப்போ தானே அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அதனால் இன்ஃபார்மும் பண்ணியிருந்திருப்பாரு நான் வரல அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 4 மணி ஆகுது. அவங்களுமே வந்து எந்திரிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்றது தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஜிமின் வந்து தூங்கவே இல்லை. அவங்களுமே கேட்குறாங்க, ஜிமின் என்னாச்சு, ஏன்ப்பா நீ இன்னும் தூங்கலை அப்படின்னு கேட்க 5 மணிமே சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு பேபி கூட பேசுகிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் தூங்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய பேபி என்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அதுக்காகத்தான் நான் தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிமின், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, நீ நல்லா தூங்கி நீயும் ஹெல்த்தியாக இருந்தது தானே நீயும் வந்து பேபியை ரொம்பவே நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு என் பேபியை மிஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எங்கே போகிறீங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க எழுந்து நின்று இருப்பாங்க அவங்க ஆண்டி. அதுக்காக ஆண்டி எங்கே போகிறீங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் தான்ப்பா போயிட்டு வரேன் அப்படின்னா, சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. லைக் பெட்டில் கூட உட்காரல, கீழே தான் உட்காந்துட்ருக்காரு. அண்ட் அந்த ஆண்டியுமே வந்து ரெஸ்ட் ரூமெல்லாம் போயிட்டு வெளியே வர்றாங்க. ஜிமின், ஏன்ப்பா இங்கே இருக்க, நீ ரூமுக்கு போகலாம்ல, இல்லை பெட்லையாச்சும் தூங்கு அப்படின்னா, இல்லை ஆண்டி, எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து தூங்குங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சு போத்தி விட்டு அண்ட் அதே மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு மறுபடியும் வந்து அந்த வயிற்றெல்லாம் தடவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அதே மாதிரி மறுபடியும் தாலாட்டு பாடுறது. அதே மாதிரி, என் பேபி என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா, அண்ட் நீங்கள் என்ன ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்களா, நான் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அண்ட் நீங்கள் எப்போ இந்த உலகத்தில் கால் வைப்பீங்க அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அவங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஜிமினுக்கு வந்து நம்ம பேபி ரொம்பவே பிடிச்சிருக்கு போல் அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி இருக்கு. அண்ட் அடுத்த நாள் ஸ்கூல் போகணும் இல்லையா, காலையிலே ஆயிடுச்சு, ஸ்கூல் போகணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுமே வர்றாங்க. என்ன பண்ணுறான் ஜிமின் அப்படின்னு பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா ரூமில் ஆளே இல்லை. தேடி பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே ஆள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அண்ட் அவங்களுக்கு செமையாக பயம் ஆகிட்டு ஓடி வந்து அவங்களுடைய தங்கச்சி ரூமில் பார்க்குறாங்க. சாரி, தங்கச்சி இல்லை, அவங்களுடைய அண்ணா தானே அது. அண்ணா ரூமில் பார்க்குறாங்க. பார்த்தா அண்ட் அவங்க ஆண்டி தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஜிமின் வந்து தூங்கலை. கீழே வந்து உட்காந்துக்கிட்டு அண்டு அந்த பேபி வயிற்றை தான் தடவி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் இதெல்லாம் பார்த்ததுமே அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இப்போ தான் வந்து ஷாக் ஆகுது. ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, எதுக்காக சத்தம் போடுறீங்க, நீங்கள் என் பேபி தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி சத்தம் போட்டு என் பேபியை பயன்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு, இதுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம கோபத்தில் கேட்குறாரு. லைக் இத்தனை கோபத்தில் கேட்டதுமே கொஞ்சம் ஹஸ்கியில் தான் பேசி நிற்பார். ஏன்னாக்கா சத்தம் போட்டு பேசினாக்கா பேபி பயந்துருமா, அதனால. அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமி, நீ ரூமில் இல்லாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, நான் சொன்னல, என்னுடைய பேபி விட்டுட்டு என்னால் ஒரு கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்க முடியாது, என்னுடைய பேபியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், அதுக்காக தான் நான் வந்து இந்த ரூம்லேயே இருந்தேன் அப்படின்னா. இந்த ரூம்லேயேவா, அப்போ நைட் ஃபுல்லாக இங்கேயே இருந்தேன் அப்படின்னா. ஆமாம், நான் நைட் ஃபுல்லாக இங்கேயே தான் என் பேபி கூட தான் இருந்தேன். உங்களுக்கு என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்தீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள், தேவையில்லாமல் இங்கே பேசி என் பேபியை எழுப்புற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னா. அவங்க சொல்கிறாங்க, ஜிமின், ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு, டைம் என்னன்னு பார்த்தியா நீ, கிட்டத்தட்ட இப்போ 7:30, நீ 8 o'clock வந்து இங்கேருந்து கிளம்பணுண்டா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, போயிட்டு ரெடியாக அப்படின்னா. அவள் தான் ஜிமினுக்கு செம்ம காண்டாவது. என்னால் இனிமேல் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது, என்னால் என் பேபி எங்கே தனியாக விட்டுட்டுலாம் போக முடியாது, நான் வந்து உங்கள் யாரையுமே நம்பவே மாட்டேன், என்னுடைய பேபி நீங்களே எப்படி பார்த்துப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் இருந்தால் தான் என்னுடைய பேபிக்கு சேஃபு, நான் மட்டும்தான் என் பேபியை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருமே சொல்ல. ஜிமினுடைய அம்மாக்கெல்லாம் கோவமாக வருது. ஜிமின், இங்கே பாரு ஜிமின், நீ வந்து பேபி நீ பேபியை பத்திரமா தான் பார்த்துக்கிற, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் உனக்கு வந்து ஸ்டடீஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு. அவங்க ஜிமினுக்குமே காண்டாவது, எனக்கு படிப்பு தேவையில்லை, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், நான் என் பேபி கூட தான் இருப்பேன் அப்படின்னு. இங்கே பாரு ஜிமின், எனக்கு தெரியுது உனக்கு பேபி ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, பட் இருந்தாலும் பேபி பிறந்ததுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிங்க ஜிமின் அப்படின்னு கேட்ட, நீ என்ன சொல்லுவ, நீ படித்து ஒரு வேலைக்கு போனால் தான் பேபி என்னென்ன கேட்குதோ அது எல்லாத்தையுமே உன்னால் வாங்கி கொடுக்க முடியும், நீ ரொம்பவே டேலண்ட்டாக இருந்தால் தானே பேபி வந்து அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி பேபியும் டேலண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல பிட்டுகளை போடல. ஜிமினு வந்து கப்புன்னு கேட்ச் பண்ணிட்டாரு. ஓ
ஓஹோ! அப்படியா சொல்ல வரீங்க? அது என்கிட்ட வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லலை. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் 6 மணிக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டுருப்பேன் அப்படின்னுட்டு அவங்க அம்மாவை கத்திட்டு, எங்கே பாருங்கள் என் பேபிக்கு என்னென்ன நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வைங்க, ஈவினிங் வந்து நான் அதெல்லாம் கேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் தான் மின்னல் வேகத்தில் ஓடி போயிட்டு ஸ்கூலுக்கு ஒரே 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு ஓடி வந்து மறுபடியும் அதே மாதிரி கீழே உட்காந்துக்குன்னு, பேபி மாமா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்டா செல்லம், நீ பத்திரமா இரு ஓகேவா, வயிற்றுக்குள்ளாரியே பத்திரமா இரு, அண்ட் உனக்கு ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் வேணும்னாக்க எனக்கு சொல்லு, நான் வந்து வரும்பொழுது மாமா உனக்கு என்ன எல்லாமே வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அண்ட் பேபியை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை, கண்ணெல்லாம் கலங்குது மனுஷனுக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டே இங்கே தான் இருக்குது, லைக் சோலையே அவருடைய சோலை விட்டு போகிற மாதிரி இருக்குது அவருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அண்ட் ஜிமினுடைய அம்மாவுமே வந்து ஜிமினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. எல்லாருக்கிட்டேயும் பிஹேவ் பண்ணுறதும் பார்க்குறாங்க, அண்ட் அந்த பேபி கிட்ட பிஹேவ் பண்ணுறது அதுவும் பார்க்குறாங்க. புதுசாக இருக்குது எல்லாமே, ஜிமினுடைய கேரக்டரே இல்லை அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதே மாதிரி அண்ட் பாய் பேபி நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டுறேன் புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த வயிற்றுக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி ஆனதுமே கிளம்பி இருந்திருப்பாங்க. பட் அவங்களுடைய ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க வந்து இன்னமும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த தூக்கத்தில் அவங்கள எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மெதுவாக ஹஸ்கியில் தான் பேசினிருப்பார். நைட்டு ஃபுல்லாக ஹஸ்கி வாய்ஸில் தான் வந்து பேபி கூடவே பேசிகிட்டு இருந்திருப்பார். அண்ட் இதே மாதிரி அவருமே வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு, காரில் ஏறி உட்காரு, கண்ணில் கலங்குது. ஐயோ என் பேபியை நான் இப்போயே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, இன்றைக்கி ஃபுல் டே நான் எப்படி என் பேபியை விட்டுட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, அண்ட் அவருக்கு வந்து மூட் அங்கே இல்லவே இல்லை. காரில் போகும்போது சரி, என் பேபி அங்கே இருக்கே, என் பேபி அங்கே இருக்கே, என் பேபிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அண்ட் அவருமே வந்து என் பேபியை வந்து யாராச்சும் ஏதாச்சும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்க, நான் உங்களை உயிரோடவே புதைச்சி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவரே வந்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அவங்களுமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு, அண்ட் இதே மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஜிமின் வந்து அவர் தான் கிளாஸை கவனிக்க மாட்டார். எதுலேயுமே வந்து எப்போ சுத்தம் பேபி வேறு இருக்கா அதுக்கு சுத்தம், அந்த பேபி என் பேபி என் பேபின்னுக்கின்னு மனசுக்குள்ளாரையே வந்து பேபி புராணத்தை பாடிக்கின்னு, என் பேபி பிறக்கும் போது எப்படி இருப்பா, என் பேபி பிறந்த பின்னாடி எப்படி இருப்பா, ஐயோ அவள் என்னை மாமான்னு கூப்பிடும்போது எப்படி இருக்கும், அப்படி இப்படி இன்னைக்குன்னு எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஐயோ என் பேபி எப்போ பிறக்கும், இப்போ தான் 5 மந்த்துன்றாங்களே, நான் வேறு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், 10 மாதத்துக்கு தான் பிள்ளை பிறக்கும் மம்மி, இன்னும் 5 மாதம் இருக்கணுமா, ஐயோ அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பேபியை பெற்றுருந்துருக்கலாமே, என் பேபி இன்னொன்று 5 மாதத்துக்கு அப்புறம் தான் கையில் தொடுவேனா அப்படி இப்படின்னுட்டு நிறைய யோசிக்கிறாரு. லைக் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அவருக்கு வந்து மெச்சூரிட்டி லெவல் ரொம்பவே அதிகம், அந்த அளவுக்கு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி அன்னைக்கு வந்து ஃபுட்டு கூட சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டார். ஐயோ என் பேபி அங்கே சாப்பிட்டதோ இல்லையோ தெரியலையே, நான் மட்டும் இங்கே கொட்டிக்க பார்க்குறேன்னா என் பேபி சாப்பிடாத உலகத்தில் நானும் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு சாப்பிட இருந்திருக்க மாட்டார். பட் அதுக்கு ஆப்போசிட் இங்கே அவங்க ஆன்ட்டி நல்லா தூங்கி எழுந்து, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எப்போவுமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா, நல்லா சாப்பிட்றாங்க. ஃப்ரூட்ஸு கரெக்ட் டைம், கரெக்ட் டைம் ஜூஸு, அவங்க மெய்ட்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு தான் வந்திருப்பார் ஜிமின். என் பேபிக்கு மட்டும் யாராச்சும் நீங்கள் சாப்பாட்டில் குறைய வச்சிங்க அவ்வளோதான் உங்களை சாவடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அண்ட் அவங்களுமே வந்து கரெக்டான டைமுக்கு, லைக் அவங்க பாஸ் மினி அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா பார்க்கு, அவங்க சொன்னால் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்ன பின்ன ஆகும். ஆனால் ஜிமின் சொன்னது அக்யூரேட்டாக ஆன் த ஸ்பாட் அக்யூரேட்டாக வந்து டைமிங் பிக்கப் பண்ணிகிட்ருக்காங்க மெய்ட்ஸ் எல்லாம். அண்ட் அவருமே வந்து அங்கே நினச்சிட்டு அவர் சாப்பிடாம இருக்கார். பட் இங்கே வந்து அவங்களுக்கு உண்டான மீல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆன் த டைமுக்கு வந்திருக்கும். அண்ட் ஈவினிங் ஆகுது, அவ்வளோதான் மனுஷன் அங்கேருந்து அறக்க பறக்க அப்படியே ஃப்ளைட்டே இல்லை, ஜட்டு வேகத்தில் வர்றாரு. வந்து அவள் தான் திரும்ப ஓடி வந்து பேகெல்லாம் தூக்கி போட்டு திரும்ப அதே மாதிரி போயிட்டு அந்த பேபி வயிற்றை கட்டி பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் கிஸ்ஸு. ஐயோ பேபி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதே மாதிரி நீயும் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணியா, நீ எப்போ வருவேன்னுட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இல்லாத உலகத்தில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தியா, சிங்கிளாக இருக்கேன், நீ எப்போ தான் நீ வருவ, இன்னும் 5 மந்த் இருக்கு போலையே, நீ என்னைக்கு வருவ அப்படின்ட்டு அந்த நாள் தானே வந்து எண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு உன்னுடைய ஞாபகம் தான், நீ எப்போ வருவ பேபி அப்படின்ட்டு அதே மாதிரி தான் வயிற்ற வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஜிம்னுடைய அம்மாக்கெல்லாம் செமையாக சிரிப்பாக வருது. எப்படி இருந்த பையன் இப்படி மாறிட்டானே பேபின்னுட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இன்றைக்கி தான் வந்து அவங்களுடைய
ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, லைக் ஜிமினுடைய அப்பாவும் அவங்களுடைய அங்கிளும் அவங்களுமே வர்றாங்க. அண்ட் வந்ததுமே பார்க்குறாங்க. அவங்களுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் போயிருக்கும். பட் கண் கூட இப்போ தானே பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைமு. அண்ட் ஜிம்னுடைய அப்பாலாம் இப்போ தானே பார்க்குறாரு. அவள் தான் ஷாக் ஆகிட்டார். என்னடி என் பிள்ளை இப்படி மாறி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அட ஆமாங்க பேபி பேபின்னா அந்த பேபி அந்த வயிற்றுக்கிட்ட என்னது கை 24 மணி நேரம் அந்த வயிற்றுலேயே தான்டா வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஆஹா இது எனக்கு தெரியாமல் போயிட்டே, இது முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தது முன்னாடி அப்படின்னாக்க நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பேபி நடி 10 பேபி பெற்றுருக்கலாமே அப்படின்னு. அட ஆமாங்க எனக்கும் அப்போ தான் தோணுச்சு. சரி விடுங்க பரவாயில்ல இப்போ தான் பேபி வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து ஆச்சரியமாக எல்லாம் பார்த்துட்ருக்க. அண்ட் இதே மாதிரி அவங்களுமே வந்து டின்னர் ஆகுது. அண்ட் டின்னரும் அதே மாதிரி தான். ஜிம்மினெல்லாம் சாப்பிடல, எல்லோரும் கொட்டிக்கிறாங்க. ஜிம்மி சாப்பிடல. ஃபஸ்ட்டு அவங்க ஆன்ட்டி சாப்பிட்றாங்களா, அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி மாத்திரை சாப்பிட்றாங்களா அப்படின்ட்டு மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் தூங்குற டைம் வந்துடுச்சுன்னா அதே மாதிரி தான் பால் இருந்தது கொடுத்ததுமே அவங்களையும் குடிச்சிட்டு மெதுவாக வந்து அவங்கள தூக்கி கை தாங்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஜிம்முடைய அங்கிள் பார்த்துட்டு, ஜிம்மின் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, சத்தம் போடாதீங்க அங்கிள், இங்கே தான் பேபி தூங்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் தூங்கிட்டு இருந்தா நீங்கள் போயிட்டு வெளியே தூங்குங்க, தேவையில்லாமல் என் பேபியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னா. ஜிம்மின் இது என்னோட ரூம்பா அப்படின்னா, பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேபி இருக்குது அதனால நானும் இங்கே தான் இருப்பேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே தூங்குங்க, பட் என் பேபி டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்குங்க, தேவையில்லாமல் சத்தம் போட்டு எனக்கு டென்ஷன் ஆகிட்டு என் பேபிக்கு டென்ஷன் ஆகிட்டு என் பேபிக்கு ஏதாச்சும் ஒன்று தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னாக்க நான் யாரும் என்னென்னால பார்க்க மாட்டேன், உங்களுடைய ஒர்க் என்னவோ சைலண்ட்டாக அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு அவள் தான் கோல்டு வாய்ஸு வருது ஜிமின் கிட்டேருந்து. அண்ட் அவங்களுமே பார்க்குறாங்க, ஆஹா இவ்வளோ நேரம் பேபி பேபின்னு சாத்தமாக தானே பேசிகிட்டு இருந்தான், இப்போ என்ன சாவர மாதிரி கொத்துறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு. அண்ட் அவருமே வந்து பொறுமையாக வந்து அந்த பக்கம் பெட்டுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதில் தான் படுக்கிறாரு. அண்ட் சொல்கிறாங்க, ஜிமின் ஏன்பா கீழே உட்காந்துட்டு இருக்க, நீ வந்து பெட்டில் தூங்கலாம்ல அப்படின்னா, தேவையில்லை நான் என் பேபி கூடயே தான் இருப்பேன், நீங்கள் தூங்குறதா நீங்கள் தூங்குங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னா. சரி இப்போ லைட் ஆஃப் பண்ணல, நான் உங்களை லைட் ஆஃப் பண்ண சொன்னேன்னா அங்கிள், என்னுடைய பேபி இருட்டை பார்த்தா ரொம்ப பயப்படும், அதுக்காக தான் லைட் போட்டு வச்சுருக்கேன், தேவையில்லாமல் எனக்கு இன்னும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பேச பேச என் பேபி டென்ஷன் ஆகுது போல், என்ன மூமெண்ட்ஸ் தெரியுது எனக்கு அப்படின்ட்டு அந்த பேபி வந்து நைட் டைமில் கிக் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு, என் பேபி ரொம்பவே டென்ஷன் ஆகுது போல, கையை காலால் எட்டி உதைக்குது, தேவையில்லாமல் சத்தம் போடாதீங்க எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் மறுபடியும் அப்படியே அந்த கட்டில் மேலேயே தலையை சாய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த பேபி பம்பை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இதே மாதிரி தான் வந்து அன்னைக்கு நைட்டுமே போயிருக்குண்டா. அண்ட் அவருமே வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கியே இருந்திருக்க மாட்டார். அண்ட் அவருமே வந்து அடுத்த நாள் லைட்டாக, ஐயோ 7 மணி ஆகிட்டா பேபி, 7 மணி ஆகிட்டுடா செல்லம், நான் போயிட்டு மாமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டுறேன், ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு, ஓகேவா இங்கே பத்திரமா இரு, தூங்கிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 7 மணிக்கு போனாலும் 7:15 திரும்ப ஓடி வந்துட்டார் ரெடி ஆகிட்டு வந்து திருப்பி அதே மாதிரி கீழே உட்காந்துக்கின்னு, பேபி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், இந்த 15 நிமிஷம் நான் உன்னை விட்டு தனியாக பிரிஞ்சிருந்தேன்னு பார்த்துக்கோங்க, என் உயிரே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த வயிற்று தடவி கொடுத்து கிசெல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி 8 மணி ஆகிட்டு அண்ட் ஓடி போயிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு அண்ட் மெய்ட்ஸையும் கூப்பிடுறாங்க, நேற்று அந்த டைமுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணிங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன், சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட் இப்போவும் அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இன்றைக்கும் வந்து பண்ணிடணும், அந்த டைமுக்கு நீங்கள் டேப்லெட்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அண்ட் ஜூஸு எல்லாமே அவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே ஆன் த டைமுக்கு, ஒரு நிமிஷம் என்ன ஒரு செகண்ட் கூட வந்து மாறக்கூடாது டைமிங்கு, புரிஞ்சுதா, அந்த டைமுக்கு நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துடணும், அப்படி இல்லை அப்படின்னாக்க நான் ஒருத்தரையும் கொலை பண்ண தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு ஜர்க்கு காட்டிட்டு தான் போகிறாரு. அண்ட் அவங்களுமே வந்து செம்மையாக பயந்துருப்பாங்க மெய்ட்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இதே மாதிரி இருக்க அண்ட் அவருக்குமே வந்து ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பார். அண்ட் இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய அங்கிள் ஆண்டி, அவங்களுமே எந்திரிச்சு அவள் தான் மெதுவாக வர்றாங்க. அண்ட் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு டேப்லெட்ஸு அதுக்கப்புறம் ஜூஸ் ஆகுது. அப்புறம் ஆஃப்டர்நூனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, அவங்களே ஒரு மெய்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி லேட்டாக இருக்கும் குக் பண்ணுறது, அதனாலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வந்து ஃபுட்டு லேட்டாக சாப்பிட்ருந்துருப்பாங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜிம்மினுக்கு போயிட்டு, ஏன் அப்படின்னாக்க
அவர் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார் போல் ரூமில், லைக் கிச்சனில், டைனிங் ஹால்ல எல்லாம். அவர் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, 5 நிமிஷம் லேட்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே பிளானையும் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், செம்ம காண்டாவது அவருக்கு. அண்ட் அவருமே வந்து ஈவினிங் எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் ஈவினிங் வர்றாங்க. அந்த மெய்டு வந்து லைக் அவங்களுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 5 நிமிஷம் இன்றைக்கி லேட் ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்களுமே கேட்குறாங்க, பாஸ் ஏதாச்சும் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு. அண்ட் மெய்ட்ஸ் இன்னும் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு அப்படின்னு சொல்லி வாய மூடல. அவ்வளோதான். ஜிமின் வந்து பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. நீ தானே அது அப்படின்னா. அவ்வளோதான். அந்த மெய்டுகள்லாம் வந்து உயிரே இல்லை பாஸ், சாரி பாஸ், 5 மினிட்ஸ் தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்ல 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. என் பேபி 5 மினிட்ஸ் வந்து அந்த ஃபுட்டு லேட்டாக சாப்பிட்ருக்கு. என் பேபிக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா நீ பதில் சொல்லியிருப்பியா அப்படின்ட்டு இப்போ தான் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. சவுண்டு வந்து வீட்டுக்கே எக்கோ அடிக்குது. பட் இருந்தாலும் அவரே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகே, பேபி இருக்குது வீட்டில், நம்ம வந்து கண்ட்ரோலாக பேசணும், இல்லை பேபி பயந்துட்டோம் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கழுத்தை நெரிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. கழுத்தை நெரிச்சதில் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே இறந்தும் போயிட்டாங்க. அண்ட் இதை வந்து ஜிம்மினுடைய அப்பாவும் அண்ட் ஜிம்மினுடைய அங்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பார்த்துட்டாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, என்ன இது, அவங்களுமே கண்ட்ரோல் பண்ண பார்த்துருப்பாங்க, பட் கண்ட்ரோல் ஆகலை, ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, அவ்வளோதான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டு, என்ன ஜமீன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா, நீ வந்து அடுத்தது நம்மளுடைய குலத்துக்கே நீ தான் வந்து அடுத்தது கிங்காக வரப்போகிற, நீயே இந்த மாதிரி நம்மளுடைய ஜனங்களை நீயே கொலை பண்ணலாமா அப்படின்னால சொல்ல அவ்வளோதான். ஜிம்மின்னு அந்த ஃபேஸில் அப்படியே திரும்பினா ஜிம்மினுடைய அப்பாவே ஒரு நிமிஷம் அவ்வளோதான் பயந்துட்டார். ஏன்னா ஃபேஸில் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது கோவத்தில். அண்ட் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என் பேபிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னாக்க அவங்களே இல்லை வேறு யாராக இருந்தாலும்னா உயிரோடவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் மேலே போகிறாரு. அண்ட் இப்போ தான் வந்து இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் என்ன அப்படின்ட்டே புரிய வருது. அவ்வளோதான். மேலே போனவர் மறுபடியும் அதே மாதிரி பேபியை கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் பேபி அப்படின்ட்டு அவ்வளோ கீழே கோவமாக கத்திட்டு போயிருந்திருப்பாரு. பட் அந்த அவங்க ஆண்டியை பார்த்ததுமே அவ்வளோதான், அந்த கோவமெல்லாம் போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஓடி போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டொமக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு, அண்ட் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த பேபி, அண்ட் ஐம் சாரி, உனக்கு ஃபுட்டு வந்து லஞ்ச் 5 மினிட்ஸ் லேட் ஆகிட்டு இல்லையா, அண்ட் கவலையே படாத, நாளையிலேருந்து உனக்கு ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக வந்துடும் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அன்றைக்கி நைட்டும் போகுது. அடுத்த நாள் காலையில் அவங்க நைட்டே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, சரி ஓகே, ஜிமின் வந்து பேபின்னு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான். நேற்று நடந்த விஷயம் வேறு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க வந்து அதை வந்து யாருக்குமே தெரியாமல் மறைச்சி அதெல்லாம் க்ளீன் பண்ணி, ஏன்னா அவங்க தான் வந்து கிங் இல்லையா, அதனால். அண்டு அது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து அதை பேசி சமாதானப்படுத்தி முடிச்சிருப்பாங்க. அண்ட் அன்றைக்கி நைட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, குழந்தை பிறக்கிற வரையும் வந்து நாங்கள் கொஞ்சம் தனியாக இருக்கலான்னுட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டோம் இல்லையா, அண்ட் அதில் தனியாக இருக்கும். அண்ட் ஜிம்மினுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கான். அண்டு பேபி அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நாள் வந்து அவனும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காமல் இருக்கட்டும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இங்கே வந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்டு ஜிம்னுடைய அப்பா அம்மா அவங்களுமே வந்து சரி ஓகேன்னுட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த நாள் ஜிமின் வந்து அவ்வளோதான் கிளம்பி இருந்திருப்பார் ஸ்கூலுக்கு. கிளம்பிட்டு போனால் அவர் கிளம்பும் போதே வந்து மனசு ஒரு நெருடலாக இருக்கும் இல்லையா. அண்ட் சொல்கிறாரு, எனக்கு பேபி விட்டு போக மனசே இல்லை, நீங்கள்லாம் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா, இங்கே பாருங்கள், என்னுடைய பேபி மட்டும் இல்லை அப்படின்னாக்க நான் யாரையுமே உயிரோடவே வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டு தான் போயிருப்பார். அண்ட் ஆஃப்டர்நூன் ஆக அவருக்கு வந்து அங்கே அவருடைய சோலே இல்லை, லைக் ஒரு மாதிரி பண்ணுது. அவருக்கு உடனே இப்போ வீட்டுக்கு போகணும்னு தோணுது. அவருமே வந்து அவ்வளோதான், அங்கே இருக்கிற வந்து அவங்களுக்குன்ட்டு வந்து கார்ட்ஸு ஒரு 2 பாடி கார்டு இருப்பாங்களா ஜிமினுக்கு, அண்ட் டிரைவர் இருப்பாங்க. அந்த காருமே அங்கேயே தான் இருக்கும். அவரை வந்து பிக்கப் பண்ணும் இல்லையா, அந்த கார் வந்து அவரை இறக்கி விட்டு ஈவினிங் வரையும் அங்கேயே தான் அவருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சொல்கிறாரு வீட்டுக்கு போகலான்ட்டு. அண்ட் அவங்களுமே வந்து பாஸோடைய ஆர்டர் மீற முடியாது இல்லையா, அதனால கார் எடுத்துகிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா
அந்த பேபி அவங்களுடைய அத்தை மாமாவுக்கு ஒரே ஒரு அறிகுறியை கூட காணும் அண்ட் கேட்குறாரு, எங்கே ஆன்ட்டி, எங்கே அங்கிள், எங்கே என்னுடைய பேபி எங்கே அப்படின்னு அவ்வளோதான். அந்த அந்த சத்தத்துலேயே லைக் அந்த மேன்ஷனே வந்து அதிருது, அந்த அளவுக்கு சத்தம் போட்டிருந்துருப்பாரு. அண்ட் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அங்கிள் ஆண்டி வந்து அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்கப்பா, பேபி பிறக்கிற வரையும் அங்கே தான் இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ப்ரைவசி அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்துறாரு. அண்டு ஆக்சுவலி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் நேரம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஜிமினுமே அவங்களுடைய அங்கிளுமே வந்து நினச்சிருந்துருப்பாரு, நம்ம ஒய்ஃப் கூட நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னுட்டு. பட் ஜிமின் வந்து 24/7 வந்து அவங்க ஆன்ட்டியை விட்டு நவுறதே இல்லையா. அதனால் அவங்களுக்கு ப்ரைவசி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே போயிருந்திருக்கும். ரொம்பவே அவங்க அங்கிளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுக்காகவே எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் கேட்டதுமே ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. என்ன ப்ரைவசி, என்னுடைய பேபி அவங்க வயிற்றில் இருக்குது, நீங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து என்னுடைய பேபியை கூட்டிகிட்டே போயிட்டாங்க, எனக்கு தெரியாது, இப்போ என் பேபி என்கிட்ட வந்தே ஆகணும் அப்படின்ட்டு அவ்வளோதான் வீட்டே ரெண்டாகுறாரு. லைக் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு மெய்ட்ஸ் வராங்க. அண்ட் மெய்ட்ஸை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கழுத்தை நெரிக்கிறாரு. லைக் அங்கே இருக்கிற அந்த வேஸு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே போட்டு உடச்சி அப்படியே அந்த கண்ணாடி பீஸ் மேலேயே நடந்து போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு கையில் காலில் எல்லாம் பிளட்டாக வருது. வீடே வந்து தலையில் மாறிட்டு, எனக்கு இப்போ என் பேபி என்கிட்ட வந்தே ஆகணும், என் பேபி மட்டும் என்கிட்ட இல்லை அப்படின்னாக்க நான் உங்கள் யாரையுமே உயிரோட வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அந்த காட்ஸுமே வந்து பிடிச்சி கழுத்தை நெரிக்கிறாரு. அண்ட் இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறேன்டா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்டை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இது கிட்டத்தட்ட டைமிங் ஓவர் ஆகி போச்சுடா. ஐம் ரியலி சாரி. நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னாக்கா சொல்லுங்கள், நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அக்காவுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்கோ, ஓகேவா. பை, டேக் கேர். இன்கேஸ் வந்து இது எஃப்எஃப்ஓ போடலான்னாலும் ஓகே, எனக்கு இது எஃப்எஃப்ஓ போடணுன்ட்டு தான் ஒரே ஆசைகள் இருந்தாலும் 2 ஷார்ட்லேயே முடிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். கொஞ்சம் லென்த்தாக போகுதுடா. ஐம் ரியலி சாரி. பை, டேக் கேர்.